வெந்நீர் ஆடை மூர்த்தி. அது பாருங்கள், வெந்நீர் ஆடைங்கிறதுல எல்லாமே புதுமுகம் தான். இயக்குனர் சிறிதர் எடுத்து கலர் படமாக எடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட்டானது. கலைச்செல்வி ஜெயலலிதாவுக்கும் அதுதான் படம், ஸ்ரீகாந்துக்கும் அதுதான் படம், நிர்மலாவுக்கும் அதே படம், மூர்த்தி அவருக்கும் அதுதான் படம். ஆனால் பாருங்கள், அந்த 2 வெந்நீர் ஆடை அப்படிங்கிற டைட்டில் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பொருத்தமாக வந்திருக்கு. கலைச்செல்வி ஜெயலலிதாவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் அது வரலை. எல்லாருமே அறிமுகமான வெந்நீர் ஆடை படம் தான். அந்த வெந்நீர் ஆடை மூர்த்தி, வெந்நீர் ஆடை நிர்மலான்றது அவ்வளோ ஃபேமஸ்ஸு. வெந்நீர் ஆடை மூர்த்தி உங்களுக்கு தெரியும். அவர் ஏறக்குறைய காமெடி நடிகராக பன்முக திறமை வேந்தவர். காமெடியில் இந்த டபுள் மீனிங்கில் அடிக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் ஆரம்பத்தில் அவர் தான். இருபொருள் படும்படியாக வசனம் டைலாக் பேசுகிறதுல நம்பர் 1. பாடி லாங்குவேஜும் சூப்பராக பண்ணுவார். அவர் என்னமோ தெரியல, மக்கள் திலகத்தில் ஒரு படம் கூட நடித்ததில்லை. நடிகர் திலகம் படங்கள் மற்ற எல்லா நடிகர்களும் நடிச்சிருக்காரு. அவர் ஜெயலலிதா கூட ரொம்ப நெருக்கமானவர். அந்த சொல்லுவாங்க, ஜோசியத்தில் கொஞ்சம் ஈடுபாடாக அவர் இருப்பார். ஜெயலலிதாவை நீங்கள் நாடாள போகிறீங்கன்னு சொன்னது அவர் அப்படிம்பாங்க. சிவாஜி நீங்கள் பாருங்கள், டெல்லிக்கு போக போகிறீங்க, எம்பியாக போக போகிறீங்கன்னு சொன்னாராம். அப்போ கூட சிவாஜி சிரித்தாராம், என்னையா நீ அப்படின்னு. பார்த்தா மாநிலங்களவை எம்பியாக அதே மாதிரி போனாராம். அப்போ என்னையா எல்லாம் பார்த்துட்டாங்க, நீ என்னை பார்க்கலன்னு சொல்லி கேட்கும்போது சொன்னார், நான் தான் அப்பயே சொல்லிட்டேன்ல உங்களை எம்பியா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது மாதிரி வெந்நீர் ஆடை மூர்த்தி, வெந்நீர் ஆடை நிர்மலா. ஏறக்குறைய ஜெயலலிதா அறிமுகமான படத்தில் அவங்களும் அறிமுகமானாங்க. எம்ஜிஆரோட 28 படங்கள், சிவாஜியோட 22 படங்கள் ஜெயலலிதா நடித்து வந்தாலும் இவர் 2 பேரும் கூட எம்ஜிஆர் கூடயும் நடிகர் திலகத்து கூட ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் கூட குறிப்பாக சொல்லணும்னா இதயக்கனி, ரகசிய போலீஸ் 115, 115ம்பாங்க. அதே மாதிரி ஊருக்கு உழைப்பவன். நடிகர் திலகத்து கூட பார்த்திங்கன்னா தங்கைக்காக அப்படிங்கிற படத்தில் ஜோடியாகவே வருவாங்க. எங்கள் மாமாவில் ஒரு நடனம், ஏகப்பட்ட படங்கள், அதுவும் உனக்காக நான், நிறையா நடிச்சிருக்காங்க.